வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வையகம். பேரன்பு மிக்க சகோதர சகோதரிகளே, இந்த இனிமையான மாலை வேளை உங்கள் அனைவரையும் மிக்க அன்போடு வாழ்க வளமுடன் என்று வாழ்த்திக் கொள்வதிலும் வணங்கிக் கொள்வதிலும் மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய தினம் நம்ம அநாகதம் அப்படிங்கிற சக்கரத்துல தியானம் பண்ண போறோம். கடந்த வாரம் மணிப்புரகம் என்கின்ற சக்கரத்துல தியானம் பண்ணோம். இதை கொஞ்சம் ஆழ்ந்து செல்வதற்காக நம்ம இந்த தியானத்தை செய்து கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு சக்கரமும் நம்முடைய உடல்ல ஒரு ஜெனரேட்டர் மாதிரி செயல்பட்டு கொண்டே இருக்குது. உடலினுடைய ஆன்மீக அற்புதம் அல்லது உடல் இயக்க அற்புதம் என்பது நம்ம நினைக்கிறதெல்லாம் விட கோடி மடங்கு சிறந்தது. இந்த உடல் அமைப்பே த ஹையஸ்ட் என்ஜினியரிங் ஸ்ட்ரக்சர், பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் அண்ட் கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் எல்லாமே சேர்ந்தது தான் அந்த உடல் அமைப்பு. அப்படிப்பட்ட இந்த உடல் அமைப்புக்குள்ள உயிராற்றல் உணர்வுபூர்வமாக இயங்கிக் கொண்டே இருக்கு. அப்படி உயிராற்றல் உணர்வுபூர்வமாக இயங்கிக் கொண்டே இருக்கும்போது அந்த இயக்கத்தில் ஏதும் தடை வந்துடக்கூடாது, அந்த இயக்கம் நன்றாக நடைபெற வேண்டும் அப்படிங்கிறதுனால இயற்கை நம்ம பாடியில மூலாதாரத்திலிருந்து துரியம் வரை, அதாவது முதுகெலும்பின் கீழ் பகுதியிலிருந்து தலை உச்சி வர ஒரு 7 ஜெனரேட்டர் பாயிண்ட்ஸ் வச்சிருக்காங்க. இயற்கை வச்சிருக்கு. அந்த ஜெனரேட்டர் பாயிண்ட்ஸ் தான் 7 ஆதாரங்கள். அந்த 7 ஆதாரங்கள்ல 5 ஆதாரம் லோ லெவல் ஆதாரம், 2 மேல்நிலை ஆதாரம். அதாவது லோயர் கிளான்ஸ், ஹையர் கிளான்ஸ்ன்னு சொல்லலாம். லோயர்னா குறைவு இல்லை, கீழே இருக்கிறது மேல இருக்கிறது அப்படின்னு சொல்றோம். இந்த கீழே இருக்கிற 5 கிளாண்டும் பஞ்சபூதங்கள் தொடர்புடையது, பஞ்ச தன்மாத்திரை தொடர்புடையது. அதே போல நம்ம முகத்துல இருக்கிற பஞ்சேந்திரியங்கள் தொடர்புடையது. பஞ்சபூதங்கள், பஞ்சேந்திரியங்கள், பஞ்ச தன்மாத்திரை, இந்த 5ம் அதோட தொடர்புடையது. ஆக்கினை என்பது மனசிற்கான தொடர்புடையது. மனம் மற்றும் அறிவு நிலைக்கு தொடர்புடையதான் ஆக்கினை அப்படிங்கிற கிளாண்ட், பிட்யூட்டரி கிளாண்ட். தலை உச்சியில் இருக்கக்கூடிய துரியம் என்பதோ மனிதன் இறைநிலையோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வதற்காக உள்ளது. அது எப்பொழுதும் தொடர்புல தான் இருக்குது. மனிதன் உலகதாய வாழ்க்கையில ஆழ்ந்து சென்று விட்டதுனால தொடர்பு விடுபட்டு போச்சுன்னு கூட சொல்லலாம். ஆயினும் அது தொடர்பு கொள்ளும் பொழுது மிகுந்த ஆக்டிவாக அது செயல்படுகிறது. எது? துரியம், தலை உச்சி. இப்படி ஒவ்வொரு கிளாண்டும் அதனுடைய இயக்க சிறப்பை வெளிப்படுத்தி சிறப்பாக இயங்குவதற்கு முயற்சி செய்துட்டே இருக்குது. ஆனா நம்முடைய வாழ்க்கை முறையில அதற்கான மனதிற்கான அவகாசம் வெளிப்புறத்திலேயே இருக்கிறதுனால, மனம் என்பது வெளியே தானே சுத்திட்டு இருக்கு. அப்படி வெளிப்புறத்திலேயே இருக்கிறதுனால அந்த விஷயங்கள் குறைவாக தான் நடக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆகவேதான் நம்ம தியானத்தின் மூலம் அந்த 7 ஆதாரங்களையும் ஆழ்ந்து தியானம் செய்ய இப்ப வாரம் ஒரு நாள் அதுக்கு எடுத்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து இதே போல நீங்க தனியாகவோ இன்னும் ஆழ்ந்து சிந்தித்தோ, இல்லை அதை பற்றிய அறிவை நீங்க சேகரித்தோ நீங்களே தியானம் செய்யும்போது இன்னும் உங்களுடைய ஆன்மீக விழிப்பு நிலை அதிகரிக்கும். ஆன்மீகத்தை பற்றிய ரகசியங்கள் உங்களுக்கு தெரிய வரும். அப்படி நிறைய ரகசியங்கள் நம்முடைய உடலுக்கு உள்ளாக இருக்குது. அந்த ரகசியங்களினுடைய உச்சம் என்ன அப்படின்னு சொன்னா, ரகசியங்களுடைய உச்சம் ஒரு பக்கம் நான் யார் என்று அறிவது, இல்லாட்ட தன்னையே அறிந்து கொள்வது, அல்லது இறைவனை அறிவது, இறை உணர்வு பெறுவது எல்லாம் பல்வேறு விதமான விஷயங்கள் இருந்தாலும், நம்ம ஒரு அளவுக்கு ஒரு அறவாழ்வு வாழ்ந்து ஒரு நேர்மையான ஒழுக்கமான வாழ்க்கை முறையும் கொண்டு மகரிஷி தந்த பல்வேறு அபியாசங்களை செய்து கொண்டு, மேலும் மகான்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையோடு இதையெல்லாம் செய்து கொண்டே இருக்கும்போது, இதுக்கிடையில நம்முடைய வாழ்க்கையும் நடந்துட்டு இருக்கு.
இதுக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்கி இதெல்லாம் செஞ்சுட்டே இருக்கும்போது, இயற்கை ஒரு விஷயத்த செய்யுது. அது என்ன செய்யுது? இந்த மனிதன் என்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறான். அவன் விரைவில் என்னை நோக்கி வரவும் செய்யணும். அதே நேரத்துல அவன் உலகதாய வாழ்க்கை என்பது ஒன்று இருக்கு. அந்த வாழ்க்கைக்கான தேவைகள் அல்லது அந்த வாழ்க்கைக்கான நிகழ்வுகள் தடையாக இருந்ததுன்னா, இவன் இவ்வளவு வேகமா நம்மள வந்து அடைய முடியாது என்று இயற்கை தீர்மானிக்குது. தீர்மானித்து யார் ஒருவர் தன்னுடைய டே டு டே லைஃப்ல தியானம், உடற்பயிற்சி, ஆன்மீகத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். உடலினுடைய ரகசியங்கள், ஆன்மீக ரகசியங்கள் எல்லாம் எவ்வாறு தெரிந்து கொள்வது என்று முயற்சி செய்து செய்து கொண்டே இருக்கிறார்களோ, அவர்களுக்கு புறத் தேவையை, அவர்களுடைய உண்மையான புறத் தேவையை, ஆசை அல்ல. உண்மையான புறத் தேவையை இயற்கை என்கின்ற இறைவன் அவன் அறிந்தும் அறியாமல் நிறைவேற்றிக் கொண்டே இருப்பான். இததான் பகவத்கீதையில எப்படி சொல்லப்படுது? "நீ என்னை நோக்கி ஒரு அடி எடுத்து வைப்பாயானால், நான் உன்னை நோக்கி 10 அடி எடுத்து வைப்பேன்." அப்படின்னு கிருஷ்ணர் சொல்ற மாரி பகவத்கீதையில இருக்கு. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, "திகையாதே, டோன்ட் வொரி, டோன்ட் ஃபியர். திகையாதே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை." அப்ப இயேசுநாதர்னா யாரு? ஒரு ஆன்மீகவாதி, ஒரு செயிண்ட், ஒரு மகான், இறைவனை உணர்ந்தவர். ஒரு மேத்ஸ் படிச்சா பிஎஸ்சி மேத்ஸ் இருந்தா தான் ஒரு மேத்ஸ் டியூஷன்ல போய் படிக்க முடியும். பாட்டனி எடுத்துட்டு மேத்ஸ் படிக்க முடியாது. அதுபோல இயேசு நம்முடைய கைய பிடிக்கணும்னா, அல்லது திருவள்ளுவர் நம்ம கைய பிடிக்கணும்னா, அல்லது பரஞ்சோதி மகான் நம்ம கைய பிடிக்கணும் அப்படின்னா, வேதாத்ரி மகரிஷி நம்ம கைய பிடிக்கணும் அப்படின்னு சொன்னா, அவரு சொன்னதெல்லாம் நீங்க கேட்டிருந்தா தானே அவர் கிட்ட போ முடியும். ஆகவே அந்த மகான்களுடைய மேக்னெட்டிக் டொமைன் அலை இயக்கம், அதே போன்று இயற்கையாக இருக்கக்கூடிய அலை இயக்கம், சுத்தவெளியினுடைய ஆற்றல், அறிவு போன்றவை எல்லாம் நமக்கு உதவி செய்ய தயாராக இருக்கு. அவ்வாறு உதவி செய்ய தயாராக இருக்கிறது அப்படின்னு நீங்க புரிந்து கொண்டீங்க அப்படின்னு சொன்னா, கண்ண மூடிட்டு நீங்க ஆன்மீகத்துல நல்லா இறங்கிரலாம். ஒரு உண்மையான மனதோடு, ஒரு அன்பு, கருணை நிறைந்த மனதோடு, ஒரு இன்முகத்தோடு, நல்ல கருத்துக்களை 4 பேரிடம் பகிர்ந்து கொண்டு, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு, எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு, இப்படி ஆன்மீகத்துல சொல்லக்கூடிய அந்த விதிமுறைகள் எல்லாம் கொஞ்சம் சீராக பின்பற்றி நீங்க செய்து வந்தீங்கன்னா, ஓரளவு சீரா பின்பற்றினா கூட அந்த இறைவன் ஹெல்ப் பண்ணதுக்கு ரெடியா இருக்கான். உங்க வாழ்க்கைய அவனே தான் அமைத்து தள்ளி கொண்டு போயிட்டே இருக்கான். நீங்க இன்னும் உங்க வாழ்க்கைய ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தா, உங்க வாழ்க்கையில சில சோகங்கள் இருக்கலாம். சில நிகழ்ச்சிகள் நடந்திருக்கலாம். ஆனா அதை தாண்டி இறைவன் உங்கள ஒரு பாதையில கூட்டிட்டு போறான் என்பதை நீங்க உணர முடியும். அந்த உணர்வுக்கு பின்னால் நீங்க ஆழ்ந்து சிந்தித்து கவனித்து பார்ப்பீர்களேயானால், உங்களுடைய நாளைய செயல்கள் முழுவதும் இயற்கையால திட்டமிடப்பட்டது. நீங்க ஒரு திட்டம் வச்சிருப்பீங்க. ஆனா நாளைக்கு வேற ஒண்ணு நடக்கும். அந்த வேற ஒண்ணு யாருக்கு? ஆன்மீகத்துல முழு ஈடுபாடு உள்ளது. நீங்க ஒரு திட்டம் வச்சிருப்பீங்க. ஆனா இயற்கை ஒரு திட்டம் வைத்து உங்களை சரியான பாதையில் அழைத்துக் கொண்டு சென்று கொண்டே இருக்கும். அதனால தான் ஜீசஸ் கிரைஸ்ட் தன்னை வந்து தேவகுமாரன் சொல்றார். இறைவனின் மகன். கிருஷ்ணர் வந்து அவனே நான், நானே அவன் அப்படின்னு சொல்றார். இப்படி நெறைய மகான்கள் சொல்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனா நம்முடைய வேலை என்பது, நம்ம வந்து ஒண்ணும் செய்யல. நம்ம வந்து ஒண்ணும் சொல்லல. நம்ம வந்து ஒண்ணும் நினைக்கல. நம்ம ஏதோ ஒரு வாழ்க்கைய நடத்திட்டு இருக்கோம். கணவன், மனைவி, குழந்தைங்க, குழந்தைங்களுக்கு தேவையான விஷயம் ஒரு நார்மல் லைஃப். எல்லாரும் வாழ்றது போல கல்யாணம் பண்ணிக்கிறோம், குழந்தைய பெத்துக்கிறோம், படிக்க வைக்கிறோம். அப்புறம் வளர்றாங்க. கான்ட்ராடிக்ஷன் இருக்கு, பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு. அப்புறம் திருமணம் செய்து குடுக்குறோம்.
அப்புறம் அவங்க அவங்க லைஃப்ப பார்க்குறாங்க. அவங்க நம்மள பார்க்கலாம், பார்க்காம இருக்கலாம். இப்படி நெறைய விஷயங்கள் இருக்கு. அவங்களே அவங்கள பார்த்துக்கிராம இருக்கலாம். நெறைய இருக்கு. இதையெல்லாம் தாண்டி நீங்க அந்த அந்த மாதிரி விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு. இது ஒரு நார்மல் லைஃப். இந்த நார்மல் லைஃப்க்கு இடையில நம்ம ஆன்மீகத்துல முழுமையான ஈடுபாடு கொண்டவராக இருந்தால், இந்த கசமுசா அப்படின்னு இருக்கிற நம்ம பொருளாதார வாழ்க்கை, ரெகுலர் லைஃப்ப எது எது எப்ப எப்ப நடக்கணும் இந்த பையனுக்கு அல்லது இந்த நபருக்கு அப்படின்னு இறைவன் தீர்மானிக்கிறான். தீர்மானித்து அதற்கு தக்கவாறு சில இன்பத்தையும் குடுக்குறான், துன்பத்தையும் குடுக்குறான். மகரிஷி பாட்டுல சொல்றாரா இல்லையா? எல்லாம் வல்ல தெய்வம் ஒரு பாட்டுல, இன்பமும் அவன்தான், துன்பமும் அவன்தான்னு சொல்றார். அப்போ அதையெல்லாம் தாண்டி அத நம்ம நன்றாக புரிந்து கொண்டோம் என்றால், உங்க வாழ்க்கையில ஒரு துன்பம் இருந்ததுன்னா, இறைவன் நடத்துறான் அப்படின்னா, 10 நல்லது நடந்திருக்கும். இன்பம் நடந்திருக்காது. 10 நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும். நீ கேட்காமலே நடந்திருக்கும். நீங்க நினைக்காமலே அது வந்து சேரும். நீங்க பொதுவா நான் வந்து சேரும், நடக்கும் அப்படின்னு சொல்றதெல்லாம் பொருளாதார ரீதியா கற்பனை பண்ணாதீங்க. அது பணம் கிடைச்சிருமா? நான் ஆசைப்பட்ட கார் கிடைச்சிருமா? வீடு கிடைச்சிருமா? அப்படிலாம் நான் சொல்லல. அதெல்லாம் நீங்க சம்பாதிச்சு வாங்கிக்கிற வேண்டியது. ஆனா நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு என்ன நடக்கணுமோ அது நடக்கும். நீங்க நிம்மதியா இருக்கிறதுக்கு என்ன நடக்கணுமோ அது நடக்கும். அப்ப நம்முடைய வேலை என்பது நமக்கு உடலுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய இறைவனை பல தவங்கள் மூலம், பல ஆன்மீக பயிற்சிகள் மூலம் கண்டுபிடிப்பதுதான். கண்டுபிடித்து அதனோடு இணைவதுதான். அதுல கண்டுபிடிக்கக்கூடிய இடங்கள்ல முக்கியமானது 7 ஆதாரங்கள். இந்த 7 ஆதாரத்துல நம்ம இன்னைக்கு அநாகதம் என்கின்ற நெஞ்சு பகுதியில இருக்கக்கூடிய 4வது சக்கரத்துல தியானம் செய்ய இருக்கு. இந்த அநாகத சக்கரம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, இருதயத்துக்கும் நுரையீரலுக்கும் இடைப்பட்ட பகுதியில இருக்கும். ஆங்கிலத்துல அல்லது மருத்துவத்துல இத தைமஸ் கிளாண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கழுத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. தைராய்டு அப்படின்னு சொல்லி. அது ஒரு பட்டர்ஃப்ளை வடிவுல இருக்கும். இது தைமஸ்ங்கிறது இருதயத்துக்கும், நுரையீரலுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய கிளாண்ட் தான் தைமஸ் அப்படிங்கிற கிளாண்ட். ஆன்மீகத்துல இதை அநாகதம் அப்படின்னு அழைக்கிறோம். பொதுவா அந்த அநாகதம் இருக்கிற இடத்துல 2 பிராஜ உறுப்புகள் இருக்கு. ஒண்ணு இருதயம், இன்னொன்று நுரையீரல். இருதயத்தோடு தான் அதற்கு மேக்ஸிமம் தொடர்பு இருக்கு. மூளை என்பது எண்ணங்களால் நிறைந்தது. அது உணர்ச்சி வயப்படக்கூடியது. இருதயம் என்பது எண்ணத்தால் நிரப்பப்படக்கூடியது அல்ல. ஆனால் உணர்வு பூர்வமானது. நம்முடைய மூளை தான் இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்கு. இப்ப நான் அப்படி கைய அசைக்கிறேன்னா, என் மூளை இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்து நான் கைய அசைக்கிறேன். ஃபாஸ்ட்டா நடக்கு. என்னுடைய மூளை எதுலாவது என்கேஜ்டா இருக்குன்னு வச்சுக்கிட்டோம். நான் ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப ஆழ்ந்து வேற ஒரு விஷயம் செய்துட்டு இருக்கேன். அப்போ வேற சின்ன சின்ன விஷயம். இப்ப நான் ஏதோ கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்து டைப் பண்ணிட்டு இருக்கேன். ஆழ்ந்து இருக்கேன். கவனம் ஃபுல்லா அதிலேயே இருக்கு. அந்த டயத்துல இப்படி ஒரு கொசு கடிக்குதுன்னு வச்சுக்கங்களேன். என் கை வந்து இப்படி அடிக்குது அப்படின்னா, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மூளை குடுத்திருக்காது. ஏன்னா ஆல்ரெடி ஐ என்கேஜ்டு வித் கம்ப்யூட்டர், லேப்டாப். இப்ப கை ஆட்டோமேட்டிக்கா அனிச்சை செயலா அப்படி அடிக்கும்போது, அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்தது யாருன்னா, ஸ்பைனல் கார்ட், முதுகெலும்பு. நம்முடைய மூளை அதற்கு அடுத்தபடியாக ஸ்பைனல் கார்டு மூளைய போல செயல்படும். அதுக்கு காரணம் மூளைக்கும், ஸ்பைனல் கார்டுக்கும் இடையில இந்த பக்கத்துல முகுளம்னு ஒண்ணு உள் பக்கத்துல இருக்கு. ஹைப்போதாலமஸ் பக்கத்துல முகுளம்னு ஒண்ணு இருக்கு. அதுல தான் நரம்பு மண்டலங்கள் வந்து ஜாயிண்ட் ஆயி, அதுக்கப்புறம் முதுகன் தண்டு வழியா நரம்புகள் பயணமாயி எல்லா இடத்துக்கும் பிரிஞ்சு அப்ப நரம்பு தான் அந்த மெசேஜ குடுத்துட்டே இருக்கு. மூளையில இருந்து மெசேஜ நரம்பு தான் ஒவ்வொரு இடத்துக்கும் குடுத்துட்டே இருக்குது. அனைத்து நரம்புகளும் முதுகன் தண்டு வழியாக வருவதனால, முதுகெலும்பு மேலும் ஒரு பிரெயின் போலவே செகண்ட் பிரெயின் போல செயல்படும். அப்படின்னா முதுகெலும்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. முதுகு வலிச்சா மூளை சரியா வேலை செய்யாது. கழுத்து வலிச்சா சரியா வேலை செய்யாது. அதனால தான் உங்களுக்கு பெயின் இருக்கும்போது கோவம் வரும். பிரெயின் வேலை செய்யாதனால,
கோவம் வரும். அப்போ அந்த நரம்புகள் இறங்கி வரும்போது, இந்த இந்த சக்கராவ தாண்டி, விசுத்தி என்கிற சக்கராவ தாண்டி கீழ அநாகதம் சக்கரால வரும்போது, அந்த உணர்வுபூர்வமான விஷயங்கள் எல்லாம் அநாகத சக்கரத்தால உணரப்படுகிறது. அதனால தான் அநாகத சக்கராவுக்கு இன்னொரு பேர் இருக்கு. இதய கமலம் அப்படின்னு பேர். கமலம். இந்த 7 சக்கரால 2 சக்கராக்கு தான் கமலம்னு பேர். ஒண்ணு வந்து சகஸ்ர ஆதாரம் எனும் 1000 இதழ் கொண்ட தாமரை. தாமரைன்னா கமலம். கமலம் தான் தாமரை. 1000 இதழ் கொண்ட தாமரை போல இருப்பது அப்படின்னு துரியத்த சொல்றோம். அப்புறம் விசுத்திய வந்து ஜெனரலைஸ்டா சொல்றோம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம் எல்லாமே சொல்றோம். ஆனா இருதயத்தை மட்டும் தான் மீண்டும் தாமரை அல்லது கமலம் அப்படின்னு அது மலருது அப்படின்னு சொல்றாங்க. அந்த சக்கரா வந்து மலருது. எல்லா சக்கராவும் மலருது தான். ஆனா இது வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட் ஃப்ளவர் அப்படி போல இருக்கு. இருதய கமலம். இந்த இருதயம் வந்து நுண்ணிய உணர்வு உடையது. இதயம், இருதயம் என்று 2 வார்த்தை. இருதயம் என்று சொல்வது உறுப்பை குறிப்பது. ஹார்ட் அது உறுப்பை குறிப்பது. ஆனா இதயம் என்பது உணர்வை குறிப்பது. உணர்வு தான் இதயம். அதனால அந்த அநாகத சக்கராவுக்கு வந்து ஹார்ட் சக்கரா அப்படின்னு பேரு. அதனால தான் அதை இருதய சக்கரம் அல்லது இதய கமலம் அப்படின்னு சொல்றோம். நீங்க நல்லா நெனச்சு பாருங்க. உங்களுக்கு ரொம்ப டென்ஷனான ஒரு விஷயம் நடந்ததுன்னா, இந்த சக்ராஸ் ஏரியால தான் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். மனம் படபடப்பா இருக்கும். மனம் படபடப்பா இருக்கும். அல்லது வயிறு கலக்கும். இதெல்லாம் சக்ராவோடு இணைந்தது. ஆனா, ஒரு டஃப்பான விஷயம் நடக்கும்போது உங்களுக்கு வேர்வை வரலாம், வயித்த கலக்கலாம், மனம் படபடன்லாம் அடிக்கலாம். இதெல்லாம் நெறைய நடக்கும். ஆனா, உங்களுக்கு அன்பு என்கிற உணர்வு, நீண்ட நாள் கழித்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு நண்பர சந்திக்கிறீங்க. அல்லது உங்க பேரன், பேத்திய சந்திக்கிறீங்க. ரொம்ப நாள் ஆச்சு. இல்லாட்டா ரொம்ப நாள் கழித்து உங்க மகள பார்க்கிறீங்க. மகன பார்க்கிறீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏற்படக்கூடிய உணர்வு வந்து இருதயத்துல மட்டும் தான். வயித்துல ஒண்ணும் கடமுடலாம் வராது. இதயத்துல தான். மெல்லிய உணர்வுகள் இதயத்தால் உணரப்படுகிறது. பிரெயின் அறிவுபூர்வமானது. அதான் நெறைய இடத்துல சொல்லுவாங்க. பிரெயின வச்சு சிந்தி, இதயத்த வச்சு முடிவெடுன்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்க அன்பு நிறைந்த ஒரு மனிதரை சந்திக்கும்போது, உங்களுடைய இருதயம் மலர்ச்சி அடைகிறது. அந்த இடம் உணர்வால பொங்குது. அப்போ அந்த இருதயம் வந்து மிக மிக நுண்ணிய அமைப்பை கொண்டது. அந்த இருதயத்தினுடைய உணர்வு இருதயமும், அறிவு சார்ந்த உணர்வும் சேரும்போது அது அன்பாக மாறும். அந்த அறிவுபூர்வமாக இருக்கிறது. அதாவது மனப்பூர்வமான ஒரு வார்த்தை இருக்கு. மனப்பூர்வமானா, மனம் முழுமையடைந்த நிலையில அத செய்றது. மனப்பூர்வமாக. அந்த மனப்பூர்வம் ஆகும்போதே அது அறிவாயிரும். அறிவாகி நன்றாக சிந்தனை செய்யும்போது அது அறிவுபூர்வமானதாக மாறும். அந்த மனப்பூர்வமாக செய்து, அத அறிவுபூர்வமாக செய்து, அப்புறம் அந்த செயல் செய்யும்போது வரக்கூடிய விளைவு இருக்கலாம். அதுல தான் லவ் இருக்கு. அன்பு இருக்கு. ஆகவே அந்த மாதிரி மென்மையான, மிருதுவான உணர்வை எல்லாம் வெளிப்படுத்தக்கூடியது தான் அநாகத சக்கரம். இதய கமலம் அப்படின்னு. இந்த இதய கமலத்துல நீங்க தொடர்ந்து தியானம் செய்து வர உங்களுக்குள்ள ஒரு மிருதுவான தன்மை ஏற்படும். ஒரு அமைதி தன்மையும் கிடைக்கும். ஒரு எலாபரேட் மைண்ட் அல்லது மெக்னானிமிட்டி மைண்ட். மெக்னானிமிட்டின்னா என்னன்னா பெருந்தன்மையுடைய மனம். எலாபரேட்னாலும் பெருந்தன்மை. விலாசமான மனம்.
எல்லாருக்கும் நிறைய சொல்றாங்களா இல்லையா? உங்க மனம் ரொம்ப குறுகி இருக்கு அப்படின்னு நீங்களே யாரையாவது நினைச்சிருக்கலாம். நேரோ மைண்டட் பெர்சன் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஆள் கொஞ்சம் எலாபரேட்டடா சிந்திப்பாரு அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த இதயம் என்பது மிக உணர்வுபூர்வமான ஒன்று. அதனால தான் புராண இதிகாச கதைகளில குறிப்பாக தன் அன்புக்குரியவர் இருதயத்தில் இருப்பதாக சிலர் காண்பிக்கிறாங்க. ஆஞ்சநேயருடைய படத்த பார்த்தீங்கன்னா, அவரு நெஞ்ச பிளந்து காமிக்கிற மாரி இருக்கு. அதற்குள்ளாக ராமரும், சீதையும் இருக்கிறத காமிக்கும். ஏன்னா ராமரும், சீதையும் தான் அவருக்கு. அத தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. ராமர் தான் அனுமாருக்கு எல்லாமே. அப்போ தன்னுடைய இதயத்துல காமிக்கிறார். அவர் பிரெயின்ல காமிக்கல, வேற எங்கேயும் காமிக்கல. இதயத்தில் அவர்கள் இருப்பதாக காமிக்கிறாங்க. ஒரு படம், சிம்பாலிக் படம். இயேசுநாதர் அன்பை வெளிப்படுத்தும்போது, அந்த இருதயத்த காமிக்கிறாங்க. திரு இருதயம்னு சொல்றோம். தி கம்ப்ளீட் ஹார்ட். முழுமையான அன்பு நிறைந்த கம்ப்ளீட் ஹார்ட். இப்படி நெறைய இருக்கு. கிருஷ்ணரோட இருதயத்துல ராதா இருக்கிற மாதிரி இருக்கு. ராதாவோட இப்படி இத பத்தி நெறைய கதைகள் இருக்கு. உங்க இதயத்துல யார் இருக்கான்னு தெரியல. உங்க இதயத்துல எல்லாம் பகைவர்களாக இருக்கலாம் சில நேரம். வேண்டாதவன் தான் நமக்கு குடி வந்துட்டே இருப்பான். உங்களுக்கு பிடிச்சவங்க யாருன்னு யோசிங்க. எனக்கு வந்து கணவர சொல்லலாமா? அப்படின்னு யோசனை வரும். மனைவி அப்படின்னு வரும். ஃபர்ஸ்ட் பையன சொல்லலாமா? இல்ல அவனோட இப்படி உங்களுக்கு பிடிச்சத சொல்லணும்னா ஒரு மாதிரி செலக்ட் பண்ண வேண்டியது. ஆனா உங்களுக்கு பிடிக்காதவன் யாரு? ரொம்ப உங்களுக்கு எதிரி, முக்கியமான எதிரி யாருன்னு சொன்னா டப்புன்னு ஒருத்தன் மனசுக்குள்ள வந்துரும். ஆஞ்சநேயருடைய மனதுல தெய்வத்தன்மை வாய்ந்த ராமரும், சீதாவும் தவிர வேற ஒருத்தரும் இல்ல. ஆனா நம்ம மனசுல எதிரி தான் இருக்கான். எதிரிக்கு தான் இம்பார்ட்டன்ஸ். எப்படா அவன பழி வாங்கலாம்? எப்படா அவன வாழ்ந்து காட்டணும்னு வேற சபதம். அவனுக்கு எதிர்த்தால வாழ்ந்து காட்டணும். அவனுக்கு எதிர்த்தால எதுக்கு வாழ்ந்து காமிக்கணும்? நம்மளே வாழ்ந்துட்டு போறோம். அப்ப நம்ம இருதயம் எப்படி யார் உள்ள இருக்கான்னு பாருங்க. நல்லா எட்டி பாருங்க உங்க இதயத்த யார் இருக்கான்னு பாருங்க. எம்ப்டியா இருந்தா கூட நல்லது. தேவையில்லாத பிரச்சனைகள் தான் நெறைய இருக்கு. கவலை உடையவங்க, வருத்தம் உடையவங்க, ஹர்ட் பண்ணணும்னு நெனைக்கிறவங்க, இவங்களுடைய இருதயம் தான் சுருங்கி தான் இருக்கும். சரியா? சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படி இதயம் என்பதை மேம்படுத்த வேண்டிய அவசியம். இதயம்னா உணர்வு. உணர்வுகளை மேம்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. முன்னாடி நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். நண்பருடைய வீட்டுக்கு. அப்போ அங்க மீன் சமைச்சிருந்தாங்க. அப்போ நான் தியானம் நம்ம அந்த யோகாலலாம் இருக்கேன்னு அவங்களுக்கு தெரியும். அப்போ அவங்க கூட 2 பேர் இருந்தாங்க. எல்லாரும் வச்சுட்டு எனக்கு வைக்க போனாங்க. அப்ப எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த அம்மா கேட்டாங்க. என் நண்பருக்கு தான் நான் யோகால இருக்கேன்னு தெரியும். அந்த அந்த அம்மாவுக்கு தெரியாது. அந்த அம்மா "ஏன் உங்களுக்கு மீன்னா பிடிக்காதா?" அப்படின்னு கேட்டாங்க. "பிடிக்காதா? சாப்பிட மாட்டீங்களா?" அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், "இல்ல மீன் பிடிக்கும். அதனால தான் நான் சாப்பிட மாட்டேன்" அப்படின்னு சொன்னேன். அவங்களுக்கு கொஞ்ச நேரம் புரியல. அப்ப என்ன அப்படின்னு கேட்டாங்க. "மீன் பிடிக்காதனால தான் நீங்க அத வெட்டி குளோஸ் பண்ணி கொலை பண்ணிட்டு நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. எனக்கு பிடிக்கும். அது உயிரோட இருக்கட்டுமே! அப்படி பிடிக்கும். அதனால உயிரோட இருக்கட்டும்னு நெனச்சுட்டு நான் சாப்பிடாம இருக்கேன்னு" சும்மா ஹியூமரா சொன்னேன். அன்னைக்கு நான் நகைச்சுவையா சொன்னாலும், அது நல்லா இருந்தது எனக்கு. "உங்களுக்கு மீன் பிடிக்காதா?" அப்படின்னு கேட்கறாங்க. அப்படித்தானே கேட்பாங்க. "உங்களுக்கு வந்து பாவைக்காய் பிடிக்குமா? பிடிக்காதான்னு?" கேட்பாங்க. அதுபோல மீன் பிடிக்குமா? பிடிக்காதான்னு கேட்பாங்க. பிடிக்குங்கிறவன் எப்படி அத கொன்னு சாப்பிட முடியும்? அதனால தான் நான் சொன்னேன், "எனக்கு அது பிடிக்கும். அதனால தான் நான் சாப்பிடல" அப்படின்னு சொன்னேன். அது அதுபோல நம்முடைய இருதயம் உணர்வு பூர்வமாக மாற்றி எல்லாவற்றையும் பிடிக்கிற மாதிரி இருக்கும். எல்லாரும் நமக்கு வேண்டியவர்களாக மாற்றும். யாதும் ஊரே யாவரும் கேளீர். அப்போ அந்த இதயத்த வந்து வலுவாகவும், விஸ்தாரமாகவும், மிக பிரம்மாண்டமான விரிவுடையவதாகவும் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதனால தான் நெறைய இடத்துல அன்பை பரிமாறும் பொழுது, இதயம் படத்த போடுறாங்க.
இந்த இளைஞர்கள் நிறைய யூஸ் பண்றாங்க. அந்த ஹார்ட் எல்லாம் நிறைய யூஸ் பண்றாங்க. அத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இளம் வயது வந்து வேற. அவங்க இதயத்த வந்து காதலுக்கு மட்டும் தான் பயன்படுத்தும். அந்த வயசுல ஹார்ட் வந்து பொதுவா லப் டப்புன்னு தான் அடிக்கும். அந்த வயசுல ஒருவேளை லவ் லவ்ன்னு அடிக்கலாமா இருக்கும். ஆகவே நீங்கள் மிக்க அன்புடையவராக மாறணும் அப்படின்னு சொன்னா, இந்த ஹார்ட் சக்ரால அடிக்கடி தியானம் பண்ணி பழகணும். இப்போ இந்த ஹார்ட் சக்ரா நமக்கு குறுகியதாக இருக்கா, விரிந்ததாக இருக்கா அப்படின்னு சொன்னா, ஒரு நார்மலா இருக்கலாம். பிரணவ தவம் அப்படின்னு ஒரு தவம் இயற்றுறோம். மூச்ச இழுத்துட்டே தல உச்சிக்கு போறோம். அப்புறம் விடுறோம். அப்புறம் பக்கவாட்டுல விரிந்து, விரிந்து, விரிந்து செல்றோம். பிரணவ தவம் செய்யும்போது, அந்த இருதய கமலம் கொஞ்சம் விரிந்து குடுக்கும். அப்ப நம்மளும் இப்போ இந்த அநாகத மெடிடேஷன் ஆரம்பிக்கும்போது, அநாகத மெடிடேஷன் ஆரம்பிக்கும்போது, நம்ம என்ன செய்றோம்? மூச்ச இப்படி இழுக்கிறோம். மூச்ச இழுக்கும்போது ஆக்சுவலா நுரையீரல் விரியும். நுரையீரல் தான் விரியும். நீங்க என்ன செய்யணும்னா, இந்த ஹார்ட் சக்ரா ஒரு வட்டம் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கங்க. ஒரு வட்டம் மாதிரி இருக்கு. சக்கரம்னா வட்டம் மாதிரி தானே இருக்கும் வட்டம். அந்த ரவுண்ட் விரியிற மாதிரி ஃபீல் பண்ணணும். நல்லா ஸ்ட்ரெய்ட்டா உட்கார்ந்திருக்கிறோம். மூச்ச இழுக்கிறோம். மூச்ச இழுக்கும்போது நெறைய ஆக்ஸிஜன் உள்ள போது. உண்மையிலே என்ன தெரியுமா? நீங்க மூச்ச இழுத்த உடனே ஆக்ஸிஜன் நேரா நுரையீரலுக்கு போயி, நுரையீரலிலிருந்து கடந்து கடந்து இருதயத்துக்கு இருதயத்துல ரத்தத்தோட ஆக்ஸிஜன் கலந்து, அது ரத்தத்தின் வழியாக உடல் முழுக்க கொண்டு செல்லப்படும். ஆக்ஸிஜன் உடல் முழுக்க போயிட்டே இருக்கு. நுரையீரல்ல மட்டும் போகுதுன்னு நெனைக்கிறேன். ஈச் அண்ட் எவரி செல்ஸ் ஹேவிங் த ஆக்ஸிஜன். அப்ப நீங்க மூச்ச இழுக்கிறீங்க அப்டின்னா, உங்க லங்ஸ் விரிவடையும். அப்புறம் மூச்ச விடுறீங்க. மூச்ச விடும்போது, இந்த ஹார்ட் சக்கர பெருசாகுற மாரி ஃபீல் பண்ணும். ஹார்ட்ல ஒரு ரவுண்ட் ஷேப்ல எனர்ஜி பெருசாகுற மாரி ஃபீல் பண்ணும். நல்லா மூச்ச இழுக்கிறோம். அப்போ லங்ஸ் பெருசாகும். விடும்போது இந்த இடத்துல ஒரு சக்கரா இருக்கு சும்மா பாவனை பண்ணிக்கணும். இருதயத்தை நினைத்துக் கொள்ளுங்க. ஒரு பாவனை பண்ணிட்டு இது விரியிற மாதிரி இது நம்ம தியானம் பண்ணும்போது பண்ணணும். சரியா? அப்படி இந்த இருதயம் அல்லது இதயம் என்பது முழுக்க முழுக்க உணர்வு பூர்வமானது. நல்ல உங்களுக்கு எல்லாருக்குமே அந்த உணர்வு இருந்திருக்கும். உங்க குழந்தையிடம் அந்த உணர்வு இருந்திருக்கும். கணவன் மனைவியிடம் இருந்திருக்கும். சில உணர்ச்சிகரமான உரையாடலின் போது அது இருந்திருக்கும். ஆனா நம்ம எல்லாருமே உண்மையான அன்ப நெருங்கல. ஆனா அன்பு செலுத்துறோம். போலியான அன்பு செலுத்துறோம். அதுக்குள்ள போலித்தனம் இருக்குன்னு நமக்கு தெரியாது. நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி சொல்லி வாரேன். நம்மகிட்ட எல்லாம் உண்மையான இறைவன் நம்மட்ட இருக்கிறான். உண்மையான அன்பு எல்லாம் இருக்கு. நம்ம இதுவரைக்கும் அத மீட் பண்ணல. பெருசா மீட் பண்ணல. மகான்கள் மீட் பண்ணியிருக்காங்க. உண்மையான அன்ப மீட் பண்ணியிருப்பாங்க. அதாவது முழுமையான அறிவு. அதுக்கப்புறம் தான் அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்பு. ஆனா நம்ம வந்து நல்ல உணர்வுபூர்வமா எப்போ இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நீங்க பழைய காலத்துல திரைப்படங்கள்ல கொஞ்சம் படங்கள்லாம் கொஞ்சம் சென்டிமென்ட்டா இருக்கும். ஓவரு பாசம் இதெல்லாம் வச்சு எடுத்திருப்பாங்க. அப்பல்லாம் அந்த லேடீஸ் எல்லாம் ஈவன் ஜென்ட்ஸ் கூட ரொம்ப உணர்ச்சிகரமான சீன் வரும்போது, அங்க அண்ணன், தங்கச்சி சீன் இருக்கும். படம் ஓடிட்டு இருக்கும். இல்லாட்டா வேற ஏதாவது குழந்தை, அம்மா படம் இருக்கும். ஏதாவது டயலாக்ஸ் ஓடிட்டு இருக்கும். அப்ப இவங்க அழுதுருவாங்க. வீட்டுல கூட அப்படி அழமாட்டாங்க. சில நேரம் சீரியல் பார்க்கும்போது அழுதுருவாங்க. இந்த சினிமால ஏதாவது நிகழ்ச்சி நடக்கும்போது அழுதுர்றாங்க. ஏன் தெரியுமா? நம்ம உண்மைக்குள்ள போயிருந்தா, உங்களுடைய மகளுக்கோ, ஒரு மகனுக்கோ ஒரு துன்பம் வரும்போது, அந்த ஒரு பிரச்சனை அவங்க செய்திருக்கும்போது, அதை வெறுப்புல திட்டுறோம். ஆனா நம்ம குழந்தைக்கு இப்படி ஆயிட்டேன்னு அன்புல அழமாட்டோம். ஏன்னா நம்மட்ட கொஞ்சம் போலித்தன்மை இருக்கிறதுனால, போலி சினிமாவ பார்த்து நம்ம அழுறோம். அது தியேட்டர் அது தியேட்டர் ஸ்கிரீன். அதுல பிம்பம் தான் ஓடிட்டு இருக்கு. அந்த பிம்பம் செய்யக்கூடிய உணர்ச்சிகரமான சூழ்நிலையைக் கண்டு உண்மையிலேயே கண்ணீர் வருது.
ஏன்? நம்ம மனசுக்குள்ள அன்பு என்கிற பிம்பம் தான் இருக்கே தவிர, ரியல் லவ் இல்ல. ரியல் லவ் இருந்திருந்தா, அததான் வள்ளலார் சொல்றார். ஆன்மீகத்தின் நுழைவு வாசல் வந்து புலால் உண்ணாமை அப்படின்னு சொல்றார். அந்த இடத்துல தான் அன்பு. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்றார். ஓரறிவு தாவரத்திலிருந்து அவருக்கு 5 அறிவு விலங்கு வரைக்கும் அவ்வளவு அன்பு. அப்ப உண்மையான அன்பு என்பது ஒரு மிக்க பெரிய தவறை கூட மன்னிக்கக்கூடிய மனோநிலையை உடையது. அந்த இடத்துல உண்மையா அழமாட்டாங்க. அந்த இருதயம் மெக்னானிமிட்டியா மாறி அதை ஏற்றுக்கொள்ளும். ஐ ஹேவ் சச் ஹார்ட் அப்படின்னு அது சொல்லும். உன்னை மன்னித்து நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்கிற அளவுக்கு அது பெருசா இருக்கும். அதனாலதான் நீங்க அழும்போது அது போலின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்க எதுக்காவது ஒரு விஷயத்துக்கு அழுதீங்க அப்படின்னு சொன்னா, அது உண்மையான அழுகையா இருக்க முடியாது. ஆனா அவமானத்துல கூட அழுவீங்க. அன்புனால அழுறது உண்மையா இருக்க முடியும். அத நீங்க சிந்திச்சு பாருங்க. அப்போ உண்மையான அன்பை அடையறதுக்கு பல வழிகள் இருக்கு. தான தர்மங்கள் செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும் பழைய காலத்துல சொல்லியிருக்காங்க. அல்லது பிறரை கண்டு மனம் இரக்கம் கொள்ளணும்னு சொல்றாங்க. ஆனா நம்முடைய வாழ்க்கை எல்லாமே டியூவலா இருக்கு. ஒரு பக்கம் இரக்கம் இருக்கு, ஒரு பக்கம் கோபம் இருக்கு, ஒரு பக்கம் வெறுப்பு இருக்கு, ஒரு பக்கம் வெறுப்பு இருக்கு. இதெல்லாம் கடந்து, 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 கடந்து அன்பு என்ற இடத்துக்கு வரவேண்டியது ஒரு ஆன்மீகவாதியினுடைய தலையாய கடமை. செயல். சரியா? வாழ்க்கை.